அதுலேயே 13 ஏன்னு ஒன்று சேர்த்துக்கோங்க. இன்னொரு நரசிம்மர் நடுவழி நரசிம்மர்னு பேர். திருப்பதி ஏறி போகும்போது பாருங்க, நடுவழி நரசிம்மர்னு ஒரு சன்னதி இருக்கும். அவர் யாருன்னா, மார்க்கண்டேயர் ஒரு காலத்தில் திருமலைக்கு வந்தாராம். மார்க்கண்டேய முனிவர் அவர் அந்த இருட்டில் சிக்கி கொண்டார். மலைக்கு மேலே எப்படி போகிறதுன்னு தெரியல. நடுவழியில் நரசிம்மர் காட்சி கொடுத்து இந்த வழியில் போகணும் மார்க்கண்டேயருக்கு வழி காமிச்சாராம். அதனால் அவருக்கு நடுவழி நரசிம்மர்னு பேர். அந்த மலை நடுவழியிலேயே நடுவழி நரசிம்மரையும் பிரதிஷ்டை செய்தார் ராமானுஜர். இது 13வது கைங்கரியம். அடுத்து 14வது கைங்கரியம். ஒவ்வொரு நாளும் இரவு பார்த்தா பெருமாளுக்கு ஏகாந்த சேவை, சயன சேவைன்னு சொல்லுவாங்க. பெருமாள் திருப்பள்ளி அறையிலே பள்ளி கொள்வதாக பெருமாளை தூங்க வைக்கணும் ராத்திரி. அதை ராமானுஜர் என்ன பண்ணார்? 14வது கைங்கரியம். மார்கழி மாதத்தில் மட்டும் ஸ்ரீனிவாசனுக்கு ஏகாந்த சேவை கிடையாது. அங்கேயே ஒரு கிருஷ்ணன் இருப்பார். திருமலையில் கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே ஒரு கண்ணபிரான். மார்கழி மாதம் மட்டும் அந்த கிருஷ்ணனை இரவில் கட்டிலில் சயனிக்க வச்சு அவருக்குத்தான் இந்த சயன சேவையை, சயனோத்சவத்தை நடத்தணும் அப்படின்னு ஏற்படுத்தினாராம். அது கேட்டாங்க, அது எப்படி மற்ற 11 மாதமும் ஸ்ரீனிவாசனுக்கு, மார்கழி மாதம் மட்டும் கிருஷ்ணனுக்கு சயன சேவைனா ஏன்னு கேட்டாங்க. அதுக்கு ராமானுஜர் சொன்னாராம், ஆமாம், நீங்கள் ஆண்டாள் நாச்சியார் மார்கழி மாதம் 30 நாளும் திருப்பாவை 30 பாசுரம் பாடினா இல்லையா? அந்த ஒவ்வொரு நாளும் ஆண்டாள் தூங்க போகும்போது என்ன நினைப்பாளாம்? கிருஷ்ணனோடு ஒரே கட்டிலில் நான் சயனித்து கொண்டேன், கிருஷ்ணனோடு ஒரே கட்டிலில் நான் சயனித்து கொண்டேன். அந்த எண்ணத்தில் தான் மார்கழி 30 நாளும் ஆண்டாள் அந்த விரதம் இருக்கும்போது தூங்க போவா. மேலும் திருப்பதியில் ஆண்டாளுக்கு ஈடுபாடு உண்டு. வேங்கடவர்க்கென்னை விதிக்கிற்றியே என்று திருவேங்கடமுடையானுக்குத்தான் தான் மனைவியாகணும்னு பிரார்த்திச்சா. அதனால் திருவேங்கடமுடையானே ஆண்டாளுக்காக மார்கழி மாதத்தில் கண்ணனாக வடிவம் கொண்டு கிருஷ்ணன் ஆண்டாள் இருவருமாக ஒரே கட்டிலில் சயனிப்பதாக பாவித்து மார்கழி மாதத்தில் மட்டும் ராத்திரியில் பெருமாளை அந்த சயனிக்க வைக்கும் சயனோத்சவம் என்பது கிருஷ்ணனுக்குத்தான் பண்ணணும். கிருஷ்ணன்னா வெறும் கிருஷ்ணன் அர்த்தம் இல்லை, ஆண்டாளோடு. மார்கழி என்றாலே ஆண்டாள் திருப்பாவை. அதனால் ஆண்டாளோடு சேர்ந்து பெருமாள் பள்ளி கொள்கிறார்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னு அந்த மார்கழி சயனோத்சவத்தை கிருஷ்ணனுக்குன்னு ஏற்படுத்தி வைத்தார். இது ராமானுஜர் செய்த 14வது கைங்கரியம்.